நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கடைசியில கொலகாரங்கிற பட்டும் வாங்கிட்டானா? ஏண்டி இப்படி ஒரு பிள்ளை பத்தி கொடுக்கறதுக்காகவா 10 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன்? பொறுப்பா பிள்ளைய பார்த்துக்கிட்டு தானே விட்டுட்டு போனேன். இப்படி பார்க்க கூடாத இடத்துல அவரை பார்த்து இருந்திருக்கீங்களே. என்னடா என்னடா என்ன சாந்தி, என்ன நடந்தது? ஏதோ சிவாவோட ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, என்னது? டேய், இனிமே மௌனமா அந்த பிரயோஜனம் இல்லடா. என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலைங்க. சொல்லுங்க. எத்தனை தடவை நான் சொல்லுவேன், ஃபீஸ் கட்டின ரிசிப்ட் இல்லாமல் நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? நீ பணத்தை தரலனா நான் மகேஷை தரமாட்டேன். பணம் தராமல் உன் பையன் வேணும்னா கை தனியாக கால் தனியாக பீஸ் பீஸாக தான் தருவேன். பணம் கேட்டது கூட உண்மை. மாட்டிப்போங்கிற ஆத்திரத்தில் அந்த பையனை வண்டிக்கு முன்னாடி தள்ளி கொலை பண்ணிட்டான் சார். இதெல்லாம் நடக்கூடாதுன்னு நினைச்சனும், அதுக்கு மேலேயே நடந்துடுச்சு. அண்ணா, நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேண்ணே. அண்ணே, நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம சிவா கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டானே. போலீஸ் ஸ்டேஷன்ல என்னமோ சொல்றாங்க, என்னால நம்ப முடியல. நிச்சயமா நம்ம சிவா கொலை பண்ணிருக்க மாட்டானே, கொலை பண்ணிருக்க மாட்டான். மகேஷ் கொலை செய்யப்பட்டது உண்மைதானே? அவன் சாவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சிவாவும் காரணங்கள் உண்மைதானே? எல்லாத்துக்கு மேல ஒரு கொலைகாரனோட தகப்பன் உண்மைதான். ஒரு கொலைகாரனோட தகப்பனா என்னால போலீஸ் ஸ்டேஷன் போய் நிக்க முடியாது. அப்பா, அப்படி எதுவும் சொல்லாதீங்கப்பா. அண்ணன் பாவம்ப்பா. அண்ணன் உடம்பு ஃபுல்லா ரத்தம். இங்க ரத்தம், இங்க ரத்தம், மூக்குல ரத்தம்ப்பா. அண்ணன் கொலை செய்யலன்னு அண்ணாவே சொன்னாங்கப்பா. அண்ணனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா.
இல்லப்பா அப்பா 10 வருஷம் தவம் இருந்து பெத்த குழந்தைடா நீ. இப்படிப்பட்ட குளத்தில் உன்னை பார்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். பெத்தவங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துட்டுப்பா, ரொம்ப பெருமை சேர்த்துட்டு. அப்பா இல்லப்பா, மகேஷ் என்னோட ஃப்ரெண்டுப்பா. அவனை நான் எப்படிப்பா கொலை பண்ண முடியும்? அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சி வெறுத்துடாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா எப்படியாவது என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை காப்பாத்துங்கப்பா. வலிக்குதுப்பா. ப்ளீஸ்ப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா. சார் இவங்க தான் அப்பா சார். ரொம்ப ரொம்ப நல்ல புள்ளைய பெற்று வச்சிருக்கீங்க சார். என் பிள்ளை யோகியமானவன், தப்பு பண்ணவே மாட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கொலை பண்ற அளவுக்கு அவ்வளவு கேவலமானவன் இல்லை சார். அப்படின்னா எல்லாத்தையும் நேர்ல பார்த்த என்னோட கண்ணு குருடுன்னு சொல்றீங்களா? கண்ணால பார்க்கறதும் காதால கேட்கறதும் சில சமயம் பொய்யாயிட்டது இல்லையா? தீர விசாரிச்சு முடிவு பண்ணுங்க சார். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். என்கொயரியை பத்தி உங்களை விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பச்சை புள்ள அவனை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்களே. உங்க புள்ளைய லேசா அடிச்சதுக்கே இப்படி தவிச்சு போறீங்களே சார். இவன் அந்த பையனை கொலையே பண்ணியிருக்கான் சார். அப்பா அவங்க அம்மா அப்பா எவ்வளவு தவிச்சு போயிருப்பாங்க. மீதியை நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம். கிளம்புங்க. அப்பா 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 போயிடாதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா என்ன விட்டுடுப்பா. ப்ளீஸ்ப்பா அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்பா அப்பா போகாதீங்கப்பா. அப்பா 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 அப்பா
ஏன் என்னை பார்த்து இப்படி அதிர்ச்சி ஆயிட்ட? நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் லதா. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ பயப்படாத. நானும் நீ எத்தனை காலம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன் லதா. நீ என் கூட வந்துடு லதா, ப்ளீஸ் லதா. நீ என் கூட வந்துடு ப்ளீஸ். விட்டுடு ஜீவா, என்ன விட்டுடு ஜீவா, ப்ளீஸ் ஜீவா, நான் ஒன்றும் பண்ணல ஜீவா, என்ன விட்டுடு. எப்படி விட சொல்ற? எப்படி விட சொல்ற? உன் புருஷன் விட்டானா? துரத்தி துரத்தி என்ன கொன்னா இல்ல? எவ்வளவு அடிச்சுக்கிட்டேன். அவனை நம்பாத, அவனை காதலிக்காத, அவனை கல்யாணம் பண்ணிக்காதன்னு எவ்வளவு சொன்னேன். கேட்டியா? அவனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன அனுப்பிட்டே லதா. என்னதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணின? நான் யாரையும் விட மாட்டேன். ஒவ்வொரு முறையும் என் கூட்டிட்டு போறேன் லதா. ஒவ்வொரு முறையும் என் கூட்டிட்டு போறேன். வா விட்டுடு வா, இப்படி வா லதா. விட்டுடு ஜீவா. ஏய் ஏய் நில்லடி. எங்கடி ஓடுற? நில்லடி. ஏய் நில்லடி சொல்றேன்ல. நில்லடி. இதே மாதிரி தான் நானும் மட்டும். உன் புருஷன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா தெரியுமா? அடிக்கிறேன் அடியா யார அடிக்கிற? வேணாம் ஜீவா, என்ன ஒண்ணு பண்ணிடாத ஜீவா, என்ன ஒண்ணு பண்ணிடாத ஜீவா, வேணாம் ஜீவா, வேணாம் ஜீவா, என்ன விட்டுடு ஜீவா, என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன விட்டுடு ஜீவா, என்ன விட்டுடு, எனக்கு ஒண்ணும் தெரியாது ஜீவா. ஏய் வேணாம். என்னாச்சு? என்னாச்சு லதா? லதா என்னாச்சு? நான் ஜீவாவை பார்த்தேன், ஏதோ இங்க பார்த்தேன், அங்கிருந்து வந்தா, நான் ஜீவாவை பார்த்தேன். ஏய் என்னடி ஆச்சு எங்கடி உனக்கு? ஜீவா? நான் ஜீவா பார்த்தேம்மா, என்ன வான்னு கூப்பிட்டாமா. லதா என்னம்மா ஆச்சு? அப்பா, ஜீவாவை நான் பார்த்தேன்ப்பா. என்னடி உளர்ற? ஏதோ இந்த பைப்ல தான் என் முடிய பிடிச்சு எடிக்க வந்தப்பா. என்ன கூட என் கூட வந்துரு, என் கூட வந்துருன்னு சொல்லி எடிக்க வந்தப்பா. எங்கதாப்பா? என்ன பைப்ல தான்ப்பா. இங்கதான் எடிக்க வந்தா ஜீவா. திவா, அவ எதையோ பார்த்து பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். ஏண்டி எதுக்காகடி இப்படி தனியா மொட்டை மாடிக்கு வந்த? வரும்போது யாரையா துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா? வாய மூடுறி. போகும்போது வரும்போதுன்னு அவசகுணமா பேசிக்கிட்டு உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? மொட்டை மாடியில துணியை காய போடாதானே எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சரி அப்படியே காய போட்டாலும் விளக்க வைக்கிறதுக்கு முன்னால எடுத்து சொல்லிருக்கேன். தரித்திரங்களா? அந்த தரித்திரம் பிடிச்ச ஆவி ஒளினுன்றக்காக இந்த வீட்டுக்கு ஒரு மலையாள மந்திரின்னு வர சொன்னேன். இந்த வீட்டுல யாராவது என் பேச்ச கேக்குறீங்களா? வாய மூடுறா வீணா போனவனே. நீ வேற ராத்திரியில ஆவி கீவினுட்டு. இல்லப்பா, ஜீவா சாதாரணமா செத்திருந்தா அது சாதாரண மரணமா இருந்திருக்கும். அவ கொலை பண்ணியில செத்துருக்கா. என்னது? கொலையா? இல்ல, அது வாய் தவறி வந்துருச்சு. மொட்டை மாடியில இருந்து தவறியில கீழே விழுந்திருக்கா. அது ஒரு அகால மரணம். ஆமா, அதனாலதான் அவ ஆவி சாந்தி அடையாம இன்னும் வெளியில சுத்திக்கிட்டே இருக்கு. வாய மூடுறா. ஏய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே கீழே வாங்கடி. எடுங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ இந்த வீட்டுல. லதா வா. தேவா, இதே பைப்ல தான் தேவா என்ன எடிக்க வந்தா. என் முடிய பிடிச்சு என்ன எடிக்க வந்தா தேவா. இதே பைப்ல தான் தேவா. நம்ப தேவா, நான் சொல்றது. நான் பார்த்தேன் ஜீவாவை. நம்ப தேவா, நான் பார்த்தேன். எப்படி இருக்கீங்க? நன்னாயிட்டு. நீங்க என்ன திடீர்னு விட?
நான் சும்மா தான் வந்தேன். அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஐயோ நானோ டென்ஷனோ അങ്ങനെ ഒന്നുമില്ല. ഞങ്ങള് അണ്ണാമലൈ பார்க்க வந்திருக்கிല്ലേ? ஏன் உங்களை பார்க்க வரக்கூடாதா? അയ്യോ ഞാൻ ഒന്നും ചെയ്തിട്ടില്ലല്ലോ. உளறீங்க? ഇല്ല ഞാൻ അങ്ങനെ ഒന്നും പറഞ്ഞിട്ടില്ലല്ലോ. என்ன வாங்கண்ணே, உள்ள வாங்க. உட்காருங்க. ஹாய் அங்கிள். ஹாய் சூர்யா. ஜீவா கேஸ் விஷயமா வந்தீங்களா? இல்லை நம்மள வேற விஷயமா வந்தேன். என்ன விஷயம்? ஒரு கொலை குற்றத்துக்காக சிவாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிவாவை என்னாச்சு? அவன் கூட படிக்கிற பையனை கடத்தி பணம் கேட்டிருக்கான். போலீஸ் சேஸ் பண்ணப்போ அந்த டென்ஷனில் ஓடுற வண்டி முன்னாடி அவனை தள்ளி கொன்னுட்டதா போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிவா இதை வந்து தற்செயலில் நடந்த விபத்துன்னு அடித்து சொல்கிறான். எப்பவும் தவசி ரொம்ப தைரியமாக இருப்பார். இப்போ ரொம்ப தளர்ந்து போயிட்டார். அண்ணே, சிவா சிவா இப்படி ஒரு காரியம் இருக்காதுண்ணே, இருக்காது. அவன்கிட்ட கெட்ட பழக்கெல்லாம் இருந்துச்சு. ஆனா திட்டம் போட்டு கொலை செய்யற அளவுக்கு அவன் போக மாட்டான். என் அண்ணனோட வாரிசுக்கு இப்படி ஒரு புத்தி வராதுன்னு. தவசி வாரிசுக்கு வேணா அந்த புத்தி வராம இருக்கலாம். ஆனா பட்டாளத்தார் பேரை இதை எப்படி செய்யாம இருக்க முடியும்? பட்ட பட்டையா விபூதி பூசிக்கிட்டு பெரிய பக்தர் வேஷம் போட்டுக்கிட்டு உங்க அப்பா தானே எங்க அம்மாவை கொலை பண்ண பார்த்தாரு. அவர் பேரை இதை செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? தாத்தாவோட வழிய பேரை அப்படியே கடைபிடிக்கிறான். கொலைகாரன் குடும்பத்துல இன்னொரு கொலைகாரன். நல்ல பரம்பரை. இதை பாருங்க, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அப்பா சிவா ரொம்ப நல்ல பையன்பா, அவன் அப்படி பண்ண மாட்டான். அதான் அவர் புகழ் பேப்பர் வரைக்கும் வந்திருக்கு. கோர்ட்டு கேஸ் ஜெயிலுன்னு. உலகநாதன், தவசி இங்க பாருங்க அன்பழகன், அந்த வீட்டு ஆளுங்களோட பேச்சு இந்த வீட்டுல பேச வேண்டாம். ஏன் எல்லாரையும் மூச்சை விடக்கூடாதுன்னு சொல்லுங்க, நிம்மதியா போயிடும். பெருசா பரம்பரை பரம்பரைன்னு பேசுறீங்களே, அதே பரம்பரை தான் உங்களுக்கு ஒரு வாரிசு இருக்கு, ஞாபகம் இருக்கா? என் பொண்ணு ஜீவா இறந்தப்ப கூட துக்கம் விசாரிக்க கூட உங்களுக்கு மனசே வரலையே. நீங்களா பரம்பரை பத்தி பேசுறீங்க? சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு சிவாவை கொலைக்காரன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சந்தர்ப்பம் பார்த்து வார்த்தையால கொள்றீங்க. ஜெயில இருக்கிற சிவா கொலைகாரனும் கிடையாது, வெளியில இருக்கிறவங்க நிரபராதியும் கிடையாது. அண்ணாமலை, வேற ஒரு கேஸ் விஷயமா நான் போகணும். நான் வரேம்மா. அண்ணே, சிவாவை இப்ப எப்படி? நான் பார்த்துக்கிறேம்மா, நீ தவசிக்கிட்ட பேசு. வீடு தேடி வந்தவங்க முன்னாடி இனிமே அவமானப்படுத்தாதீங்க.
தம்பி, நீங்க தான் அவங்கள அவமானப்படுத்துறதா சொல்றாங்க. ஆனா அவங்க தான் உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. வர வர இந்த அண்ணாமலையும் சூர்யாவும் எங்களை பேசவே விடுறதில்ல. இப்படியே போயிட்டு இருந்தா உங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியல. வண்டி சாவி. அண்ணாமலை, நல்லா இருக்கியாடா? என்னென்ன என்கிட்டயே நடிக்கிறீங்க? ஏன் நான் நல்லா தானே இருக்கேன். என்ன நல்லா இருக்கீங்க? ஏன் இப்படி என்கிட்ட பொய் சொல்றீங்க? என்னடா என்னாச்சு? அன்பழகன்னு வீட்டுக்கு வந்துதான் எனக்கு தெரியும் சிவா ஜெயில இருக்கான்னு. ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்றீங்க? இவன் என்ன செஞ்சிடுவான்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைடா, எப்படியும் 2 நாளில் கூட்டி வந்துட போகிறோம். அதுக்குள்ளே உனக்கு தகவல் கொடுத்து ஏன் உன் மனசை கஷ்டப்படுத்தணும் தான். பேசாதீங்கண்ணே. மனசு கஷ்டமா? பொல்லாத மனசு கஷ்டம். இனிமே என்ன புதுசா மனசு கஷ்டம்? சொல்லப்போனா நீங்க எனக்கு எதுவுமே சொல்லாம இருக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? சரி, இப்ப என்ன பண்ணீங்க? நம்பி ஏதாவது ஏற்பாடு பண்றானா? அவனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான். அண்ணே, அண்ணா என்ன என்ன அழுவுறீங்க? நான் இருக்கேன், உங்க கூடவே நான் இருக்கேன். என்ன நடந்தாலும் நான் உங்க கூடவே இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்கன்னு. என்ன ஆனாலும் சரி, என்ன செலவானாலும். அந்த அண்ணாமலையா என்னை ஏமா இப்படி சோதிக்கிறான்? என்னென்ன நீங்களே இப்படின்னா அன்னைக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? பாவம், அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. நீங்க அவங்கள பாத்துக்கங்கன்னு. நாளைக்கு காலையில நான் வேணா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. நீ எனக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சாலே உனக்கு வீட்டில் பிரச்சனை. நேரில் வர வந்தேன்னா அனாவசியமா பம்பை விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆயிடும். பாரு, விசாலத்துக்கு ஒன்றும் ஆகாது. சூர்யா குட்டி எப்படி இருக்கா? சிவா விஷயம் தெரிஞ்சதுல இருந்து சிவா அப்படிப்பட்டவன் இல்லை, ரொம்ப நல்லவன்னு புலம்பிக்கிட்டே இருக்கா. சரிண்ணே, அண்ணிய பத்திரமா பாத்துங்க. சொல்லுங்க. கூட படிக்கிற பையனை ஸ்கூல்ல இருந்து கடத்திட்டு போய் அந்த பையனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி 1 லட்சம் ரூபாய் கொடு, இல்லைன்னா உன் பையனை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்கான். அந்த பையனோட அப்பா போலீஸ் கொடுத்த ஐடியா படி பணம் கொடுக்குற மாதிரி போயிருக்காரு. சமயம் பார்த்து போலீஸ் சிவாவை ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. போலீஸை பார்த்ததும் சிவா தப்பிச்சு ஓட பார்த்துருக்கான். ஒரு சமயத்தில் தப்பிக்கவே முடியாதுன்ற சூழ்நிலை வந்ததும் கோபத்தில் வேகமாக வந்துட்டு இருந்த அவனுடைய அப்பா வண்டி முன்னாடியே அந்த பையனை தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்கான். இந்த கொலையை காவல்துறையை சேர்ந்தவங்களே நேரில் பார்த்துருக்காங்க யுவர் ஆனர். நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல.
ஓடி வந்த வேகத்தில் ஒரு வண்டி மேலே மோதி விழ பார்த்தேன். தடுமாறி அவனை இடிச்சப்போ தெரியாம தான் இடித்தேன். அவனே போய் காரில் விழுந்துட்டான். நான் எதுவுமே பண்ணல சார். இந்த பையனுக்கா ஜாமீன் கேட்குறீங்க? எஸ் யுவர் ஆனர். சிவாவின் வயதை கணக்கில் கொண்டு ஜாமீன் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பையனுக்கு சின்ன வயசு சரி, ஆனால் பண்ணியிருக்கிறது பெரிய காரியமாச்சே. மர்டர்ப்பா, நான் பெயிலபிள் செக்ஷன். சரி, 15 days போலீஸ் ரிமாண்டில் இருக்கட்டும். போலீஸ் விசாரணை முடிஞ்ச பிறகு ஜாமீன் கொடுக்கறத பற்றி பார்க்கலாம். இந்த வழக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. சித்தப்பா, நான் திரும்ப சொல்றேன் சித்தப்பா, நான் ஒன்றும் வேணும்னே தான் பண்ண சித்தப்பா. அது ஆக்சிடெண்ட்டாக நடந்தது தான். நான் கொலைலாம் பண்ண சித்தப்பா. நம்புங்க சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா. நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு தண்டனை கூட வாங்கல. இப்போ நான் ஒரு தப்பும் பண்ண சித்தப்பா. சித்தப்பா சித்தப்பா, எனக்காக இல்லைனாலும் அம்மா அழுவாங்க சித்தப்பா. அம்மா பாவம் சித்தப்பா. ப்ளீஸ் சித்தப்பா, அவங்கள பார்க்கணும் போல இருக்கு சித்தப்பா. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, என்னை கூட்டிட்டு போங்க சித்தப்பா. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா. சித்தப்பா கூட்டிட்டு போங்க சித்தப்பா. சித்தப்பா சித்தப்பா, அம்மாவுக்காக சித்தப்பா என்னை கூட்டிட்டு போங்க சித்தப்பா. ப்ளீஸ் சித்தப்பா. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா. எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன். கவலைப்படாதீங்க தவசி, என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த மாதிரி கேஸில் அவ்வளோ சீக்கிரமாக ஜாமீன் கிடைக்காது. அடுத்த வாட்டி பெயில் ட்ரை பண்ணுவோம். என்ன விடுங்க, விசாரத்தை நினச்சா தான் கவலையாக இருக்கு. எப்படியும் சிவாவை கூட்டி வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ அவன் எல்லாமே நான் மட்டும் தனியாக போனா ஒன்றும் புரியல. என் பிள்ளை ஏதோ தெரியாம பண்ணிருப்பான், விடுப்பா. அதுக்கு போய் பெருசா யார் சொல்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என் பிள்ளை வந்துருவான். தலையெழுத்து இல்லை, அவன் வருவான், வந்துருவான். என் பிள்ளை வந்துருவான். என் கையால் அவனுக்கு சாப்பாடு போடுவேன், என் வயிறார ஊட்டணும். என் பிள்ளை வந்துருவான். ஐயோ, என்ன உடம்பு இப்படி கொதிக்குது? நல்ல ஜுரம் இருக்கும் போல இருக்கானே. நான் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம், இதுல எனக்கு ஜுரம் வேற. என் புள்ள வந்தா எல்லாம் சரியா போயிடும். சிவா வந்துருவானே. அண்ணனும் நம்பியும் போயிருக்காங்கல்ல கூட்டிட்டு வரதுக்கு. நான் சூடா ரசம் வச்சிருக்கேன், கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிடுங்க வாங்க. ஏன் சாப்பிட்றத விடு சாந்தி. என் பிள்ளைக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு தயிர் சாதம் பண்ணி வைக்கணும். வந்தா என் கையால அவனுக்கு ஊட்டி விடணும். இத வந்துட்டான், என் புள்ள வந்துட்டான். சிவா 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 எனக்கு சிவா வரல. ஏண்டா சிவா வரல? என்னன்னு என்னடா? என்னங்க நான் கேட்க போயிட்டே இருக்கீங்க.
பெரிய வக்கீல் அது இதுன்னு பேசுறேன். என் பிள்ளைய வெளியே கூட்டு வர முடியல. எல்லாரும் என் பிள்ளைய விட்டு வந்து நிக்கிறீங்களே. பேசாம இருந்தா எப்படி? எப்ப வருவான் என் பிள்ளை? எப்ப வருவான்? விசாலம் கொஞ்சம் பொறுமையா இருமா. அடுத்த தடவை பெயில் அப்ளை பண்ணா கண்டிப்பா ஜாமீன் கொடுத்துருவாங்க. அப்ப இப்போதைக்கு அவன் வர முடியாதுல்ல? வரப்போறது இல்ல. அண்ணி எதுவுமே சாப்பிடல அண்ணே. சாந்தி, தவசி கூட காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நீங்க 2 பேர் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்படி வயத்த காய போட்டீங்கன்னா உடம்பு தான் கெட்டு போகும். சாந்தி, சாப்பாடு எடுத்து வைமா. அம்மா, அண்ணனுக்கு யாருமா சாப்பாடு போடுவாங்க? ஐயோ, ஏய் ஏய், என்ன பண்ற நீ? நடு வீடு பூரா ஈரமாக்கிட்டு என்ன பண்ற நீ? அம்மா துணியை காய போட சொன்னாங்க. மொட்டை மாடியில வெயில் அடிக்குது, கால் சுடுது, அதான் இங்க காய போட்டேன். அறிவு இருக்காடி உனக்கு? போடு இந்த பக்கம். பா, துணி காய போடுறாளாம். துணி நடு வீட்டுல கொண்டு வந்து காய போடுது. ஐயோ, சாரிங்க. எனக்கு சாரிங்க. நான் ஃபாத்திமாவை திட்டிட்டு சோஃபா மேல தூக்கி போட்டதுக்கு பதிலா உங்க மேல தூக்கி போட்டுட்டேன். இந்த பொண்ணு வர வர ரொம்ப வாலாயிடுச்சு பாருங்க. நடு ஹால்ல துணி எல்லாம் துவச்சு காய போடுறேன்னு சொல்லி அட்டகாசம் பண்ணி எவ்வளவு தண்ணி இருக்கு, வழுக்கி கிழக்கு கீழே விழுந்துட்டா என்ன ஆவறது? அதான் பார்க்காம அவளை திட்டிக்கிட்டே உங்க மேல போட்டுட்டேன். கொடுங்க. இது பாருங்க, எப்படி துணி எல்லாம் கரை பண்ணி வச்சிருக்கா. ஸ்கூலுக்கு போட்டு போற யூனிஃபார்ம். வீடெல்லாம் ஒரே அழுக்கு பண்ணி நான் சுத்தம் பண்ணிடுறேங்க. வர வர இந்த வீட்டில் அழுக்கு எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சரி, என்ன இன்னைக்கு திடீர்னு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க? ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்கலான்னு தான் நான் இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமாக வந்திருக்கேன். என்ன சந்தேகம்? நர்கேஸ் என்ன மிஸ் பண்ணுறாளா இல்லை நர்கேஸை நான் மிஸ் பண்ணுறேனான்னு தெரிஞ்சுக்க தான் நான் சீக்கிரமாக வந்திருக்கேன். ஜீவா இறந்ததுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை. நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது நர்கேஸும் பசங்களும் தூங்கிடுறாங்க. காலையில் அவங்க கண் முழிக்கிறதுக்குள்ளே திரும்ப நான் ஆஃபீஸ் கிளம்பிடுறேன். நர்கேஸையும் குழந்தைங்களும் பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என்னமோ தெரியல, இன்னைக்கு நர்கேஸ் கூடயும் குழந்தைங்க கூடயும் உட்காந்து பேசணும்னு என் மனசு சொல்லிச்சு. அதான் வந்தேன். ஃபாத்திமா எங்க? அவளை கூப்பிடு. அதோ அங்கதான் விளையாடிட்டு இருக்கா. நர்கேஸ் எங்க?
மரியம், நர்கிஸ் எங்கம்மா? நான் நான் கிச்சன்ல வேலையா இருந்தேங்க. அப்போ அவங்க எங்கேயோ வெளியே. டேய் வட 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 வட. ஆமா, என்ன ஃபாத்திமா வர வர பெரிய வால் அடிச்சாமே, அத்தை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் யூனிஃபார்மை ஈரத்தோட அப்படியே நடு வீட்டில் காய போட்டியாமே, நான் பார்த்தேன். ஒரே தண்ணியா இருந்தது. வலிக்கு விழுந்தா என்ன ஆகும்? உங்க அம்மா இதெல்லாம் பாத்துக்கிறது இல்லையா? எங்க உங்க அம்மா? ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. என்ன ரேஷன் கடைன்றா? இல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. வெளில போறேன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. இல்ல, அம்மா ரேஷன் கடைக்கு தான் போயிருக்காங்க. ஏய் சும்மா இரு, ஏதாவது உளறிட்டு கடைக்கு தாங்க போயிருப்பாங்க. வா பாரு. என்ன அவ ஒன்று சொல்ற, நீ ஒன்று சொல்ற? எங்க போயிருக்க நர்கிஸ்? எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு போலங்க. நர்கிஸ், எங்க போயிட்டு வர? என்ன இதெல்லாம் கையில? அண்ணே, அது சும்மா வெளியில ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்திருக்கா? என்னங்க கேக்குறீங்க? அவங்க எங்கேயோ வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. நர்கிஸ், என்னது? எதுக்கு ரேஷன் கடைக்கு போனீங்க சொல்லுங்க. என்ன அண்ணே, ரேஷன் கடைக்கு போறது தப்பா? ரேஷன் கடையில் அரிசி வாங்குறது தப்பு இல்லைம்மா. நம்ம போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருந்து யாராவது போயிருக்காங்க ரேஷன் கடைக்கு? இல்லையே. அதானே. இல்லைண்ணே, அது உங்க வீட்டுக்கு இல்ல. என்ன உங்க வீடு என் வீடுன்னு பிரிச்சு பேசுற? என்ன நடக்குதுங்க? அது நான் நம்ம வீட்டுக்கு இல்லைன்னு சொல்ல வந்தேன். மரியத்தோட 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 பாப்பாவுக்கு. அவங்க வீட்டு ரேஷனை நீ ஏன் வாங்க போன? அது வந்துண்ணே, வீட்டில் போர் அடிச்சது, அதான் வெளியில் போகலாமேன்னு கிளம்பினேன். மரியத்தோட வாப்பா ரேஷன் கடை க்யூவில் நின்றுட்டு இருந்ததை பார்த்தேன். சரி, லேடிஸ் க்யூ தான் கம்மியாக இருக்கேன்னு வாங்கி தரலான்னு. உங்கள் அப்பா எதுக்கு ரேஷன் கடையில் அரிசி வாங்கணும்? இல்லைங்க, பாப்பா அதான் சாப்பிடுவாரு. அந்த அரிசி தான் அவருக்கு ஒத்துக்கும். ஆமாண்ணே, அவர் பாவம் வயசானவர். நான் தான் வீட்டில் சும்மா இருக்கேனே. பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லது தானே, அதான். மரியம், கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. என்ன? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அதான் என்ன நர்கிஸ்? இல்லை, அவங்க வாப்பாவை பார்க்கறதுக்கு எனக்கே பாவமாக இருக்கு. அவங்களுக்கு இல்லையான்னு தான் கேட்டேன். புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே புகுந்த வீடு தான் பெருசுன்னு நினைக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் அப்பா அம்மாவையும் கவனிச்சுக்கணும்ல. பார்த்துக்கோங்க. அதை எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? கொடுங்க, நான் கொடுத்துறேன். பாப்பா வரும்போது கொடுத்துறேன்னு சொன்னேன். சரி, என்னங்க, நீங்கள் முகம் கழுவிட்டு வாங்க. டிஃபன் ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். நர்கிஸ், நம்ம இன்னைக்கு ஏதாவது டிஃபன் செஞ்சு வைக்கலாமா? வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.